ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டோரிக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புதிய கதைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். தனிமையில் உருகும் நிலவே எபிசோட் 1. அளவெடுத்து தைத்த கோட் ஷூட், கச்சிதமான தோற்றம், கூர்மையான பார்வை, பார்த்தவுடனே கவரும் ஸ்மார்ட்டான மனிதன் ஆதி. அவன் ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டலின் எம்டி. பெரிய பெரிய விஐபிகளும் செலிபிரிட்டிகளும் மட்டுமே ஃபங்க்ஷன் வைக்கும் அளவுக்கு அந்த ஹோட்டலை அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் தரமாகவும் நிர்வகித்து வந்தான். அன்றைக்கு ஹோட்டலில் ஒரு பெரிய திருமண விழா நடந்து கொண்டிருந்தது. வழக்கம் போல டெக்கரேஷன் முதல் உணவு வரை எல்லாமே அத்தனை நேர்த்தியாக அமைந்திருந்தது. அப்போது பொண்ணோட அப்பா ஆதியை தேடி பதற்றத்தோடு வந்தார். சார், ஆதி சார், கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா வேணும் சார், பத்தலை என்றார். ஆதி புன்னகையோடு, சார், நீங்க சொன்ன ஆட்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகவே தான் நாங்கள் ஃபுட் ரெடி பண்ணியிருக்கோம், இன்னும் பத்தலையா என கேட்டான். நீங்க சமைச்ச சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கு சார், வந்தவங்க விரும்பி சாப்பிட்டதால பத்தாம போயிடுச்சு, தயவு செஞ்சு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் என வேண்டுகோள் விடுத்தார். ஆதி சற்றும் யோசிக்கவில்லை. உடனே பக்கத்தில் நின்ற ஊழியரை தனது கண்ணசைவாலேயே கூப்பிட்டான். இவங்களுக்கு உடனடியா எக்ஸ்ட்ரா சிக்கன் ஃப்ரையும் சாப்பாடும் ரெடி பண்ணி பரிமாறுங்க என்று உத்தரவிட்டான். அந்த பெண்ணின் அப்பா நிம்மதியோடு நன்றி சொல்லிவிட்டு சென்றார். அதே ஃபங்க்ஷனில் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் பிரபல பாடகர் ரவி. மண்டபத்தின் பிரமிக்க வைக்கும் டெக்கரேஷனையும் விதவிதமான உணவுகளின் சுவையையும் பார்த்து ரவி வியந்து போனார். உடனே அவர் மணப்பெண்ணின் வீட்டாரிடம், இந்த ஃபங்க்ஷனை யார் இவ்வளோ பிரம்மாண்டமா அரேஞ்ச் பண்ணது? சாப்பாடும் வெரைட்டியா அவ்வளோ சூப்பரா இருக்கே என கேட்டார். ஆமா சார், இது இந்த ஹோட்டலோட எம்டி ஆதியோட வேலை தான் சார், எல்லாமே அவரோட நேரடி பார்வையில தான் நடந்துச்சு என்றனர் பெருமையோடு. அப்படியா? அவரை நான் கொஞ்சம் பார்க்க முடியுமா என கேட்டார் ரவி. கண்டிப்பா சார், அவர் இங்கே தான் இருக்காரு, உங்க ரூமுக்கு வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக ஆதிக்கு கால் செய்தனர். சார், பாடகர் ரவி சார் உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு, உங்களை அவரோட ரூமுக்கு வர சொன்னாரு என்றார். ஓகே, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ரவியின் அறைக்கு சென்றான் ஆதி. அறைக்குள் நுழைந்த ஆதி, ஹலோ சார் என்று புன்னகையோடு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ரவி ஆதியை ஏறிட்டு பார்த்தார். அத்தனை கம்பீரமாக நின்றிருந்த ஆதியை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியம். உங்க டெக்கரேஷன், ஃபுட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, எப்படி இவ்வளோ பக்காவா பண்றீங்க என்று ஆர்வமாக கேட்டார். ஆதி லேசாக சிரித்து கொண்டே சொன்னான், நீங்க மேடையில பாடும்போது உங்களை மக்கள் எவ்வளவு ரசிச்சு பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் சார் நான் செய்யற வேலையும் பார்க்குறவங்களுக்கு அது அழகாவும் திருப்தியாகவும் இருக்கணும்னு நினைப்பேன், அவ்வளவுதான் என்றான். ஆதியின் அந்த நேர்மையான பதிலும் தன்னம்பிக்கையான பேச்சும் பாடகர் ரவியை ரொம்பவே கவர்ந்தது. ஆதியின் பதிலை கேட்டு நெகிழ்ந்து போன பாடகர் ரவி, இவ்வளவு திறமையா பக்குவமா காரியங்களை ஹேண்டில் பண்றத பார்த்துட்டு உங்களை கொஞ்சம் வயசானவரா இருப்பாருன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப யங்காவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கீங்க என்று பாராட்டினார். ஆதி புன்னகையோடு, தேங்க்யூ சார், உங்க வீட்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா சொல்லுங்க, நாமளே முன்னாடி நின்று பக்காவா பண்ணி கொடுத்துடலாம் என்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ரவியின் மகள் பிரியா அந்த அறைக்குள் வந்தாள். ரவி அவளிடம், பிரியா, இவர்தான் மிஸ்டர் ஆதி, இந்த ஹோட்டலோட எம்டி என்று அறிமுகப்படுத்தினார். பிரியாவும் ஆதியை பார்த்து, ஓ, நீங்க தான் ஆதி, வெளியில இருந்து பார்க்கும்போது ஹோட்டல் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு சார் என்றாள். தேங்க்ஸ் மேடம் என்றான். ஆதி தொடர்ந்து சிரித்தபடியே பேசிய பிரியா,
நான் டயட்ல இருக்கேன். ஆனா உங்க ஹோட்டல் ஃபுட் எல்லாம் அவ்வளோ வெரைட்டியா டேஸ்டா இருந்ததால நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்போ எனக்கு ஓவர் வெயிட் போட்டுடும் போல பயமா இருக்கு என்றாள் ஜாலியாக. அதற்கு ஆதி, அதனால என்ன மேடம், நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி உடற்பயிற்சியும் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டா சரியா போயிடும் என்று இயல்பாக பதில் சொன்னான். வழக்கமாக யாருடனும் அவ்வளவு சீக்கிரம் ஒட்டாத தன் மகள் பிரியா ஆதியிடம் இவ்வளவு ஜாலியாகவும் ஃப்ரீயாகவும் பேசுவதை பார்த்து ரவிக்கு மனதுக்குள் ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரம் பேசிவிட்டு, ஓகே சார், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ஆதி அங்கிருந்து புறப்பட்டு தன் வீட்டிற்கு சென்றான். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிந்ததும் ரவியும் பிரியாவும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு வந்ததும் ரவி பிரியாவிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். என்ன பிரியா, அந்த ஆதிக்கிட்ட இவ்வளோ ஃப்ரீயா பேசின, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா என கேட்டார். பிரியா யோசிக்காமல், ஆமாப்பா, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, நல்லாவும் பேசுறாரு, இந்த சின்ன வயசுலயே அவருக்கு அவ்வளோ திறமை இருக்குப்பா என்றாள் பூரிப்போடு. இதுவரை எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக சொல்லிக் கொண்டிருந்த மகள் ஆதியை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசுவதை கேட்டதும் ரவிக்கு ஒரே சந்தோஷம். சரிம்மா, நான் உடனே ஆதியை பத்தி விசாரிக்க சொல்றேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிந்து வீட்டிற்கு சென்ற ஆதி குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தான். அப்போது அவனது ஃபோன் அடித்தது. எடுத்து பேசினான். ஹலோ. எதிர்முனையில், ஹலோ ஆதி சாரா என்ற குரல் கேட்டது. ஆமா, யார் பேசுறது? நான் பாடகர் ரவி பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்றான் ஆதி. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்தோமே, உங்ககிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும் ஆதி என்றார் ரவி. ஓகே சார், எங்க வரணும்னு சொல்லுங்க, ஆஃபீஸ்க்கே வரீங்களா என கேட்டான். இல்ல இல்ல, நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் என்றார் ரவி. சரிங்க சார், நான் எங்க வரட்டும்? இல்ல, நானே இப்போ உங்க வீட்டுக்கு வரேன் என்றான். வீட்டுக்கா என்று ஆதி ஒரு கணம் யோசித்தான். பிறகு, சரி ஓகே சார், தாராளமா வாங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். ஆதியின் குடும்பத்தை பற்றி சொன்னால் அவனது அப்பா பெயர் கிருஷ்ணன், அம்மா பெயர் ஜானகி. ஆதிக்கு ராகவ் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் தனியாக ஒரு கடை வைத்து பிசினஸ் செய்து வருகிறான். இதுவரை ஆதிக்கு 2 தங்கச்சிகள் இருக்கிறார்கள். அதில் மூத்த தங்கச்சிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அன்று காலை ஆதியின் வீடு வழக்கம் போல பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆதியின் மனைவி நிவேதா சமையலறையில் காலை சிற்றுண்டி தயார் செய்வதில் தீவிரமாக இருந்தாள். வீட்டை அத்தனை பொறுப்போடும் அன்போடும் நிர்வகிக்கும் குடும்ப பெண் அவள். அப்போது ஆதியின் சின்ன தங்கச்சி ரஞ்சினி கிச்சனுக்குள் நுழைந்தாள். அண்ணி, இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் அண்ணி என்று ஆசையாக கேட்டாள். இன்னைக்கு சப்பாத்தியும் குருமாவும் தாம்மா என்று சொல்லிக்கொண்டே சுட சுட சப்பாத்தியை திரட்டி தோசை கல்லில் போட்டு எடுத்து கொண்டிருந்தாள் நிவேதா. ஹாலில் சோஃபால கிருஷ்ணனும் ராகவும் காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஆதி ட்ரெஸ் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தன்னோட குழந்தைங்க லேக்கா கூடையும் கவின் கூடையும் ஜாலியா சிரிச்சு விளையாடிக்கிட்டே ஹாலுக்கு வந்தான். அப்போ கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க பாடகர் ரவியும் அவர் மகள் பிரியாவும் உள்ளே வந்தாங்க. ஆதி புன்னகையோடு, வாங்க சார், உள்ள வாங்க, வாங்க பிரியா என்று உபசரித்து வரவேற்பறைக்கு அழைத்து வந்தான். வீட்டின் அமைப்பையும் நேர்த்தியையும் பார்த்த ரவி, வீடு ரொம்ப நீட்டாவும் அழகாவும் இருக்காதி என்றார். ஆதி உடனே, சார், இவர் எங்க அப்பா கிருஷ்ணன், இவர் என் அண்ணன் ராகவ் என்று அறிமுகப்படுத்தினான். அவங்களும், வணக்கம் சார், வாங்க உட்காருங்க என்று சொல்லி ரவியையும் பிரியாவையும் சோஃபாவில் அமர வைத்தனர். ஆதி தன் சின்ன தங்கச்சியை கூப்பிட்டு, ரஞ்சினி, சாருக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா என்றான். ரவி உடனே, எதுக்கு ஆதி அதெல்லாம், சிரமப்படுத்தாதீங்க என்பதற்கு, பரவாயில்ல சார், இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு உள்ளே அனுப்பினான்.
ரஞ்சினி கிச்சனுக்கு போனாள். ஆனா அவளுக்கு ஒழுங்கா காஃபி போட வராது. உடனே அங்க இருந்த நிவேதா கிட்ட ஓடினாள். அண்ணி, எனக்கு காஃபி அவ்வளவோ சரியா போட வராது அண்ணி, நீங்களே போட்டுடுங்களேன் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். நிவேதா புன்னகைத்து, சரி இரு, நானே போடுறேன் என்று காஃபி கலந்து கப்பில் ஊற்றினாள். வெளியே ஹாலில் ரவி ஆதியிடம், இப்போ காஃபி போட போனது உங்க தங்கச்சி ஆதி என கேட்டார். ஆமா சார், என் தங்கச்சி ரஞ்சினி தான் என்றான் ஆதி. அப்போது நிவேதா காஃபி ட்ரேயுடன் ஹாலுக்கு வந்து அனைவருக்கும் காஃபியை கொடுத்தாள். ரவியும் பிரியாவும் காஃபியை குடித்துவிட்டு பாராட்டினர். அப்போது ரவி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். ஆதியின் அப்பா கிருஷ்ணனை பார்த்து, சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்தேன். என் பொண்ணு பிரியாவுக்கு ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் யார்கிட்டையும் இவ்வளோ ஃப்ரீயா பேசி நான் பார்த்ததே இல்லை. ஆதியை பார்த்ததுல இருந்து அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. எங்களுக்கும் இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதை எதிர்பார்க்காத ஹால்ல இருந்த எல்லோரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போனாங்க. கிருஷ்ணன், ராகவ் எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்க ஆதியும் திகைச்சு போய் நின்றான். நிவேதா அதிர்ச்சியோடு ஆதியை முறைத்து பார்த்தாள். ஆதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடிங்கிற மாதிரி தன் மனைவி நிவேதாவை பார்த்து கண்ணாலேயே பாவமாக கெஞ்சினான்.